கிட்ட இந்த கடை நல்லா சீப்பாக இருக்குது. நல்லாவும் முந்திரி நல்லா சாப்பிட கொடுத்து நல்லபடியாக இருக்கிறாங்க. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பண்ருட்டி போகிற வழி இது. அதாவது நெய்வேலி தாண்டினோடனே போகிற வழியில் இந்த கடை இருக்குது. எல்லா கடை நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் இவங்க வந்து நல்லா முந்திரி தோப்பு வச்சுருக்காங்க. அவங்களே ரெடி பண்ணுறாங்க. முந்திரி தோப்பு இருக்குது. அவங்களே ஃபேக்ட்ரி வச்சு ரெடி பண்ணி ஆள் வச்சு ரெடி பண்ணி டேரெக்டாக சேல் பண்ணுறாங்க. மெயின் ரோட் நல்லாவும் இருக்குது. பச்சை பருப்பு அதை உடைச்சது எல்லாமே இருக்குது. இதை பயன்படுத்திங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க. எத்தனை கிலோ? எனக்கு 1 கிலோ எங்கள் வீட்டுக்கு தான் வாங்குறேன். எது நல்லா இருக்கும்? நீங்கள் எல்லா பயிரும் நல்லா பயிர் ராசி பயிர் நீங்கள் சாப்பிட்டா சவசவன்னு இருக்கும். ஒன்றும் இல்லை. வீட்டில் வந்து பெருசு வச்சுருந்தது எல்லாம் சார் இது எப்படி இருக்குது? நாங்கள் முழு பயிரில் இல்லை டேஸ்ட் சொல்கிறாங்க. காலையில் இத்தனை போகும்போது இது 200 போட சொன்னேன். எவ்வளோ? சரி, 50 ரூபா சேர்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நிறுத்த மாட்டேங்கிறாரு. அதுதான் என்னண்ணா நீங்க பார்த்து போடணும். நான் என்ன சொல்றேன், கடை வந்து கடலூர் மாவட்டம் கும்பகோணம் பைபாஸ், சென்னை டு கும்பகோணம் பைபாஸ், நியர்பை காடாமலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் 150 மீட்டர். இப்படி இருந்து வரும்போது பண்ருட்டிலேருந்து 8 கிலோமீட்டர். பண்ருட்டிலேருந்து 8 கிலோமீட்டர். இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்தீங்கன்னா நெய்வேலி ஆர்ச்சி கேட்லேருந்து இது வந்து 8 கிலோமீட்டர். அது சொல்கிறார் அட்ரஸ். சீப்பாக கொடுக்குறாங்க, வந்து வாங்கிக்கோங்க. எப்போ வந்தாலும் கடை வீடு வீட்டோட கடை. முந்திரி பருப்பு மட்டும்தான் சேல் பண்ணுறீங்க? இல்லை, பலாப்பழம் தைப்பூசத்துக்கு வந்துடும். இப்போ நான் வெட்டாமல் இருக்கேன்னா எங்களை வந்து தைப்பூசம் வந்து ராசி, அதனால இப்போ டேஸ்ட் வராது. ரைட்டாக கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெயில் சூடு என்ன தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதுவும் வாங்க. எப்பவுமே ஓகே, தேங்க்யூ. எப்பவுமே கடையில் இருப்போம். சரி, ஓகே.